ஹாய் கைஸ், இன்றைக்கி Thursday. இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா ரசவடையும் மஷ்ரூம் அண்ட் வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பும் தான் பண்ணியிருந்தேன். இந்த ரசவடை இந்த ரசவடைக்குன்னு தனியாக ரசம் ரெடி பண்ணுவாங்க. பட் நான் அது பண்ணல. நேற்று கொஞ்சம் ரசம் மீதம் வந்திருந்தனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வடையை வாங்கி உள்ளே போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாச்சு. மார்னிங் அது கூட பழைய சாதம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஷ்ரூம் சூப் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ஃபஸ்ட்டு பட்டர் போட்டு கொஞ்சம் பூண்டு நல்லா சாப் பண்ணி போட்டால் அந்த ஃப்ளேவர் தனியாக கிடைக்கும். சூப்பராக இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றுவோம்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் காளான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட முந்திரியும் போட்டு அரைச்சி அந்த உள்ளே சேர்த்து சூப் பண்ணி பாருங்கள். இன்னும் க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பாப்பாவுக்கு லஞ்சுக்கு மஷ்ரூம் அண்ட் வெஜிடபிள்ஸ் எக்குலாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் ரசவடை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.